வேண்டுதல்களை நிறைவேற்றும் முன்னோர்கள். கல்லறை திருவிழாவின் வழிபாடு. கல்லறை திருநாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள கிறிஸ்தவர் அரசர் கல்லறை தோட்டத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் முன்னோர்களின் கல்லறையில் வண்ண மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து குடும்பத்துடன் அஞ்சலி செலுத்தினர். இறந்தவர்களை நினைத்து பார்க்கும் விதமாக அனைத்து ஆன்மாக்கள் தினம் அல்லது கல்லறை திருநாள் கத்தோலிக் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்லறை திருநாள் அன்று இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளை சுத்தம் செய்வார்கள். பூக்கள் தூவி மலர் மாலை சூடி மெழுகு திரிகள் ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வைப்பார்கள். ஒவ்வொருவரும் இறந்து போன அவரவர் சொந்தங்களை நினைத்து அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் செய்வார்கள். ஒரு வகையில் இந்த கல்லறை திருநாள் நன்றின் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. அதாவது நீங்கள் இறந்து விட்டாலும் உடல் அளவில் நீங்கள் எங்களுடன் இல்லாவிட்டாலும் நாங்கள் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. உங்களை உங்கள் செயல்களை நினைத்து பார்க்கிறோம். இறப்பு ஒருபோதும் நம்மை பிரித்துவிட முடியாது. நமது உறவு என்றென்றும் தொடரும் என்கிற செய்தியை இந்த கல்லறை திருநாள் வெளிப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் நாள் சகல ஆன்மாக்கள் நினைவு நாளாக கடைபிடித்து வருகின்றனர் கிறிஸ்தவர்கள். இந்த நிலையில் கல்லறை திருநாளான இன்று விழுப்புரம் கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள கிறிஸ்தவர் அரசர் கல்லறை தோட்டத்தில் திரண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது இறந்த உறவினர்கள் மற்றும் முன்னோர்களின் கல்லறையில் அஞ்சலி செலுத்தினார்கள். கல்லறையில் அஞ்சலி செலுத்த விழுப்புரம், திருச்சி, புதுச்சேரி, சென்னை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கல்லறை தோட்டத்தில் இறந்த ஆன்மாக்கள் இலைப்பாறுதலுக்காக திருப்பலிகளும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. கல்லறை நாள் வழிபாட்டின் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் தங்களுக்கு கிட்டும் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. என்னோட பேர் நான்சி. நான் விழுப்புரம். எப்பொழுதுக்கும் நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் கல்லறை திருவிழா கொண்டாடுவோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் கல்லறையை க்ளீன் பண்ணி எல்லா பூவெல்லாம் போட்டு அவங்க இறந்தவங்களுக்காக இன்றைக்கி நாங்கள் வேண்டிக்குவோம். அவங்களோட சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் எப்பொழுதுக்கும் ஃபேமிலியாக எல்லாருமே வேண்டுவோம். இன்னைக்கு கல்லறையில் எப்படின்னா பூசை மாதிரி நடந்து எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட அந்தந்த கல்லறைங்களுக்கு எதிராக வேண்டிக்குவாங்க, ஜபிப்பாங்க அவங்களோட சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகிறதுக்காக. நாங்கள் நேற்று நைட்டே கல்லறை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காலை 6 மணிக்கு பூவெல்லாம் போட்டு கேண்டல்லாம் ஏற்றி அவங்களுக்காக வேண்டிக்குவோம். இதனால எங்களுக்கு என்ன இதாகும்னா, இறந்தவங்கக்கிட்ட நம்ம வேண்டுறது மூலியமாக நமக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான்.